கார்த்தி, உன் ஃபோன் அடிக்குது பாரு, யாருன்னு எடுத்து கேளு. காவியா, இரு, உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். காவியாவா? அது யாரா காவியா? அது என் ஃப்ரெண்டுக்கா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். அவளுக்கு என்னடா பிரச்சனை? திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கா பாரு. அவள் எப்பயும் அப்படிதான்க்கா. சத்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் கூட திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பா, கேட்கவே மாட்டான். அவள் ஒரு லூஸு. நீங்கள் சொல்லுங்கள், அவள் அடிக்கட்டும். நீ சத்யாவை லவ் பண்ணுறங்கிற, சத்யாட்ட பேசிட்டு இருக்கும்போது அவள் அடிக்கிறான்னு அது சரியில்லையே. நீ எதுக்கு அவகிட்ட பேசுகிற? அப்புறம் சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைக்கா, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். இல்லை, ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சும் ஒருத்தி உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அது தப்பு இல்லையா? அதான் சொல்கிறேனேக்கா, அவள் என் ஃப்ரெண்டு. இல்லை, நீ இனிமேல் அவள்கிட்ட பேசுகிறத கட் பண்ணு. என்னமோ இவளால் தான் பிரச்சனை வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அவள் என்கிட்ட பேசிட்டு போனப்போ இவ தான் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னா. இப்படி பேச வந்து அவள் எப்படி பேசிட்டு போகிறா பாரு, உன்னை மதிக்க மாட்டா அப்படின்னு. இல்லை, இதெல்லாம் கேட்கும்போது அவள் வந்து உனக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி தெரியலை. அவள் வந்து உங்களை ஏற்றி விட்டு உங்களை பிரிக்கிற மாதிரி தெரியுது. என்னக்கா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல மாட்டுது. இல்லை, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ அவட்ட பேசுகிறத குறைச்சிக்கோ. சரிக்கா, நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் குறைச்சிக்கிறேன். சரி, நீ கவலைப்படாத, பொறுமையாக அது ஸ்கூல் முடியட்டும். இந்த வயசில் இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அக்கா சொன்னால் நீ கேட்பே இல்லை. அவட்ட பேசுகிறதோ அவளை பார்க்குறதோ வச்சுக்காது. ஸ்கூல் படிக்கிற வழியை பாரு. நீ ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து வேலைக்கு போகிற ஸ்டேஜில் நீ இதே நிலைமையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை அவளோட சேர்த்து வைப்பேன். கண்டிப்பாக இருப்பேன்க்கா. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பொறுமையாக இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னா. நான் தான் சொல்கிறேன்ல, நீ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போ. நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன். இங்கே வேறு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. இதே தான் நடந்தது. இதுக்கு மேலே நம்புறது நம்பாததும் விருப்பம். கேட்டுக்கிட்டியா? இப்போ புரியுதா உனக்கு? இவனுக்கு கூட நெடுவாளி அக்கா தான் சொன்னாங்களாம். புரியுதா? உன்கிட்ட சொல்லி இவன் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பான். நீ அவனை பேசவே விடலை. ஒருத்தர் சொல்ல வந்தால் உங்களை பேச விடணும். பேசவே விடுறதில்லை. கார்த்தினாலே நீ ஆரம்பிச்சிடுற. நான் எப்படி சொல்கிறது அப்புறம்? ஐயோ, இதெல்லாம் தெரியாமல் நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவன் பாவம் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த காவியா தான். அந்த காவியாவை நான் சும்மா விட மாட்டேன். அவளை இருக்கு இன்னைக்கு. அவளை இருடி வர்றேன். நேற்றுக்கு கூட என்கிட்ட பேச வந்தான். அவன்கிட்ட பேசாமல் நான் அவனை அவாய்ட் பண்ணி அவனை திட்டேன். பாவம், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான்ல. அவனுக்கு எதுவும் தெரியாதனால தான் என்ன நடந்ததுன்னு அவன் என்கிட்ட கேட்குறான். அது புரியாமல் அவன் நடிக்கிறான்னு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் என் தப்பு தான். அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது. நான் அவனை நம்பியிருக்கணும். ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக நம்பியிருக்கக்கூடாது. பேசி தீர்த்துருக்கணும். ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்துட்டு அதை நம்பக்கூடாது. ஆனால் அதை நான் நம்பி இன்றைக்கி இந்த நிலைமையில் ஆகிட்டேன். உடனே அவன்கிட்ட சொல்லி இதை பற்றி நான் பேசியிருந்தேன்னா அன்றைக்கே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். எல்லாம் என் தப்பு தான். அவனை நான் நம்பாமல் விட்டது என் தப்பு தான்.